ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவது உங்கள் சகோதரர் பாஸ்டர் பானத் அசோக். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள். அப்பொழுது அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் நம்மோடு கூட இருக்க நாம் நற்சீர் பொருந்த வேண்டும். எப்படி நாம் நற்சீர் பொருந்த முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தை தேடவும், ஆண்டவருடைய ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற போது நாம் நற்சீர் பொருந்துவோம். சில வேளைகளிலே நம்மோடு கூட ஆராதனையிலே பங்கு பெறுகிற சகோதர சகோதரிகள் மீது அவருடைய செயல்கள் நிமித்தமாய் நாம் கோபம் கொள்கிறோம். அவர் வந்தால் நாம் சபைக்கு வருவதில்லை என்று தீர்மானம் கூட எடுத்து நின்று விடுகிறோம். கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. உடற்பயிற்சி சாலைக்கு பலர் போவதை பார்த்திருக்கிறோம். நீங்களும் கூட அந்த உடற்பயிற்சி சாலைக்கு போயிருக்கலாம். எதற்காக நாம் உடற்பயிற்சி சாலைக்கு போகிறோம்? நம்முடைய சரீரத்தை நற்சீர் பொருத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக. சிலர் பருமனாய் இருப்போம், பருமனை குறைப்பதற்காக. சிலர் மெலிந்த தேகத்தோடு கூட இருப்போம். நம்முடைய உடலை பருமனாக்குவதற்கும் ஆரோக்கியமாவதற்கும் உடற்பயிற்சி சாலைக்கு போகிறோம். அங்கு நாம் எதிர்பார்த்திருக்கிற உடல் அளவை காட்டிலும் அதிக குறைவுள்ள அநேகரை பார்க்கலாம். சில பருமன் உள்ளவர்களாய், மிக சோம்பேறிகளாய், மிக மெலிந்த உடல் உடையவர்களாய் காணப்படலாம். அவர்களெல்லாம் பார்க்கிற போது ஐயோ, இந்த உடற்பயிற்சி சாலைக்கு வருவது வீண் என்று சொல்லி நாம் நிறுத்தி விடுவோம் என்று சொன்னால் பாதிப்பு அவர்களுக்கல்ல, நமக்குத்தான். நாம் ஆரோக்கியம் குறைந்து போவோம், நம்முடைய இலக்கை அடைந்து விடாது இருப்போம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வார்த்தை சொல்லுகிறது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி. அந்தபடியாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆலயத்திலே வந்து தேவனை ஆராதிப்போம். பிறரை பாராதபடி, பிறரை சரிபடுத்துவதற்காக தேவனுடைய சமூகத்திற்கு, ஆலயத்துக்கு நாம் வரவில்லை. நாம் தேவனை பார்ப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்குமே தான் வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.